ஸ்லோவே போ. போனால் நேராக போ. வளைக்கிறது இல்லையா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயினே இருந்துருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் நெக்குந்தி கிராமத்தின் கிழக்கு பகுதியில் வயலில் அமைந்துள்ள நெடுக்கல்லை பற்றி அதை பற்றி விரிவாக தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் விளக்குவார்கள். இப்போ நெக்குந்தியில் இருக்கிற நெல்வயலில் இருக்கோம். இந்த நெக்குந்தி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க சோமேஸ்வரர் கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அது சோழர்கள் காலத்திய கல்வெட்டு. அது கிபி 1050வது வருடத்திய கல்வெட்டில் இந்த நெக்குந்தி ஊரை பற்றி குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஊராக இருந்திருக்கு. இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சுற்றி ஒரு 4-5 நடுகள் பார்த்துருக்கோம். அந்த நடுகளில் நெல்வயலில் இருக்கிற இந்த நடுகளும் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து வாளை கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். 2 பக்கமும் அவனுடைய மனைவிகளை காமிச்சிருக்காங்க. இந்த வீரன் இறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மனைவிகளும் உடன்கட்டை ஏறி இறந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த கல் குறிக்குது. இது வந்து ஒரு சதிக்கல் வகையை சேர்ந்தது. இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நடுகள் இது. நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஆமா, அது கண்டினியூ பண்ணாம விட்டுட்டா அது சரி வராது. பண்ணா வருஷம் பண்ணாம விட்டுறலாமா தவிர வருஷம் பண்ணணும் இல்ல பண்ணாம விட்டுறணும். பண்ணணும் நல்லது. அப்படியா? இதெல்லாம் பொங்கல் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, பொங்கலுக்கு முன்னாடினால நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு குழியில் போய் செய்வோம்ல, அதுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான். என்ன பழங்கள்லாம் வச்சு படிப்போம். அவ்வளோதான். ஒரு 2 பழம் ஊற்றி அன்றைக்கி மஞ்சள் பூசி வச்சா சரி, அவ்வளோதான். சும்மா செஞ்சுருங்க, வேற ஒன்று. சும்மா 2 ஊதுபத்தி காமிச்சா போதும், வருஷத்துக்கு ஒரு தாட்டி. நான் செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்ல, அடுத்தது கண்டினியூவாக செய்யணும். ஆமாம், வருஷம் செஞ்சு சரி, ஒன்றும் தப்பே இல்லை. என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மியூசியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, செய்ய முடியல சார், எங்களால் எடுத்துன்னு போயிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க.